பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மயிலுக்கு மீனா கால் பண்றாங்க. மீனா, சொல்லு மீனா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நல்லா சொல்லிட்டு மயிலு கேட்டுட்டு இருக்காங்க. நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும்க்கா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க, நான் சொல்றத கேக்குற மைண்ட் செட்ல அவங்க இல்ல, அதனால நான் எதையும் கண்டுக்கல மீனா. சுடர் கூட மாறிட்டா தெரியுமா? சுடர் கூட எதுக்காகக்கா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னுடைய லைஃப் எப்படியாவது போகட்டும், விட்டுங்கன்னு சொல்லிட்டு அவளே சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எதுக்காக தேவையில்லாம இவளுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணி இவ லைஃபை நம்ம ஏன் கெடுக்கணும்? அது மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு என் அம்மா தேவையில்லாம கத்துவாங்க. அதனாலதான் அமைதியாயிட்ட மீனான்னு சொல்றாங்க. அக்கா, சுடருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்னு சொல்லும் போது இதுல நீங்க என்னக்கா பண்ண முடியும்? விடுங்க, நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராஜியோட சித்தப்பா பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. அதை பார்த்ததும் சரவணன் மாமாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இனி யாராவது அந்த வீட்டுக்கு கல்யாணம் அது இதுன்னு சொல்லி போனீங்க, நடக்கிறதே வேற. இந்த கல்யாணமே ஏன் நடக்குதோ எதுக்கு நடக்குதோன்னு இருந்தா இப்படி எல்லாம் பேசிட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சரவணன் மாமா அவ்வளவு கோபப்பட்டாருன்னு சொல்லி மயிலு கிட்ட மீனா சொல்றாங்க. உடனே மயிலு அவர் கோபப்படுறதுலயே நியாயம் இருக்குல்ல, அவரை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணுமோ எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த கூடாதோ அந்த மாதிரி எல்லா விதத்துலயுமே அவரை கஷ்டப்படுத்திட்டேன், காயப்படுத்திட்டேன். இப்படி இருக்கும்போது எங்க முகத்துல அவர் முழிக்கிறதா இருந்தா அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். தப்பு பண்ணதுன்னா அதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சா போதும். ஆனா எந்த தப்பும் பண்ணாத அவரும் இந்த தண்டனை அனுபவிக்கிறாருன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா கல்யாணத்துக்கு யாரும் வரலையா மீனான்னு சொல்லி கேக்குறாங்க. தெரியலக்கா, மாமாவும் அத்தையும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான்க்கா. அதுக்காக சரவணன் மாமா கோவப்படுறத நான் தப்புன்னு நல்லா சொல்ல மாட்டேன். அவருடைய இடத்துல யார் இருந்தாலுமே கண்டிப்பா அதை தானே பண்ணுவாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு சரவணன் மாமா அவ்வளோ கோவத்துல இருந்தாரு. நான் சப்போர்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய வயதுல வளர்ற குழந்தை, நீங்க மனசு மாறிட்டீங்க. என்னுடைய நம்பிக்கை ஒண்ணு இருக்கு, அது நடந்தா நல்லா இருக்கும். சரவணன் மாமா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி மீனா சொல்றாங்க. அது அவரே நினைச்சா கூட நடக்காது மீனா. இனி என்னால அவரு கூட ஒரு உண்மையான லைஃப வாழ முடியாது. நான் எதுக்கு உண்மையை சொல்றேன், எதுக்கு போய் சொல்றேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நரக வேதனையில இந்த வாழ்க்கை வேண்டாம் மீனான்னு சொல்லி மயில பிடிவாதமா சொல்லிடுறாங்க. இதை கேட்டு மீனா ஷாக் ஆகுறாங்க. அதோடு இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க.